ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் தான் வந்து கிடச்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக வரும்னு சொன்னாங்க. அதனால தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து சேர்த்தோம். ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவில் கலத்தி வச்சுருவேன். வாங்க இதை பிடிச்சி இல்லை என்ன கண்டிஷனில் எடுத்து ரெடி பண்ண முடியுமோ முடியாதான்னு பார்த்துடலாம். எல்லா ஸ்க்ரூவும் நல்லா ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி எதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த போர்டு நல்ல கண்டிஷனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. லைட்லாம் எரிய மாதிரி தான் இருக்குது. நான் கண்டிஷன் கொடுத்து பார்த்தா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பழைய சார்ஜர் யூஎஸ்பி கேபிள் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்து வந்து எரிதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக நான் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். வந்து பவர் பேங்க்கில் ப்ளஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மூவ் கொடுத்துருக்காங்க. லோ, ஹை, ஒரு பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு லைட் அது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லைட் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, அந்த பிரச்சனை இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கழிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இது வந்து பேக்கிங் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி போட்டு நான் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகலை என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம யூஎஸ்பியில் போட்டு பவர் பேங்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிச்சு. அதனால் எடுத்து பண்ணிக்கிறேன். இதில் உள்ள ஒயரிங் நட்ஸ்லாம் கொடுத்து டேப் அடித்து நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒயர் வராமல் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிச்ச மாதிரி ஒன்று போட்டுட்ருக்கோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஃபிட் பண்ணி எடுத்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஆட் பண்ண முடியல. வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். கால்குன ஸ்க்ரூ எல்லாத்தையும் அப்படியே போட்டு டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒர்க் முடிஞ்சு திரும்ப ஒர்க் ஆகுது அந்த டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாம். என்ன பக்கம் ஒர்க் ஆகுது, அந்த பிரச்சனை இல்லை. பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அடிக்குது. 4 மூணு கொடுத்துருக்காங்க சொன்னாக்கா.